அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. என் நிலைமை இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. சரியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஓ இந்த கிருஷ்ணனியும் ரியாவும் நினைச்சா அப்படியே பத்திக்கிட்டு வருது. எப்பதான் பிரிஞ்சு போவாங்கன்னு இருக்கு. இந்த அத்தை என்னடானா ஏதோ பிளான் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர ஒரு பிளானும் பண்ண வழி இல்லை. ஐயோ இங்க நான் தான் டெய்லியும் தூக்கம் இல்லாம இருக்கேன். ஓ 5 மணி தான் ஆகுது. ஐயோ தலைலாம் வலிக்கு சரியாம தூங்காம. இனிமேட்டு இந்த அத்தையை நம்பி பிரோஜனம் இல்லை. நம்மளே பேசாம களத்துல இறங்கிட வேண்டியதுதான். இந்த ரியாவை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு உடனே மாம்ச கல்யாணம் பண்ற வேலையை பார்க்கணும். இப்படியே விட்டுட்டே இருந்தேன்னா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிய வாழ ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜோடியா அங்க இங்கன்னு சுத்திட்டு தெரியுதுங்க. ஐயோ எனக்கு பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஏ ரியா உனக்கு எவ்வளவு திமிரடி. உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு மட்டும் பாரு. என்ன பண்றது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி இன்னைக்கு இவளை அனுப்பியே ஆகணும். பாருடி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு கிருஷ்ண மாம்ச கல்யாணம் பண்ணி உன் முன்னாடி வந்து நிற்கல. என் பேரு பிரீத்தி இல்லடி. இன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த ரியாவை வெளியே அனுப்பியே ஆகணும். அவளை வெளியே அனுப்புனாதான் என்னால் நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்க முடியும். காலில போட்ட மிஞ்சுதான் காதுல பேசுதே, கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே. நெத்தி சுட்டி ஆடும் சந்தலையில் புட்டு வச்சதாறு நான் தானே. அத்திமரப்பூ அச்சப்படுமா பக்கத்துணையாரு நீதானே. ஆசை பேச்சுல பாதி மூச்சுல லேசாதேகோ சூடேற. என்ன இது ராட்சசி நம்ம பக்கத்துல படுத்திருக்கா? அச்சோ நான் தான் அவ பக்கத்துல வந்து படுத்திருக்கணும். ஐயோ இவ மட்டும் இப்ப எழுந்தா என்ன ஓட விட்டு விரட்டுவா. தூக்கத்துல தெரியாம இவ பக்கத்துல வந்து படுத்துட்டேன் போல. ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு. சரி இப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். எதுக்கு இப்பவே எழுந்தணும்? அவ எழுந்ததுக்கு அப்புறம் 2 திட்ட வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அது வேற இப்படியே படுத்துக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆசை. இன்னைக்கு எதிர்பாராத விதமா இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது கிருஷ்ணா. செல்ல குட்டி தங்க குட்டி என்ன அழகா தூங்குது. இவ்வளோ பக்கத்துல படுத்துட்டு ஒரு கிஸ் அடிக்கலனா கூட நல்லா இருக்காது. ஒருவேளை கிஸ் பண்ணா எழுந்துருவாளோ. சரி வேணாம், அதுக்கு இப்படியே கொஞ்ச நேரம் பக்கத்துல படுத்தே இருக்கலாம். என்னது கிஸ் அடிக்கணும் போல இருக்கா கருவாப்பைய. சரி நானும் தெரியாதனமா வந்து படுத்திருக்கான் போல. சரி இருந்துட்டு போட்டோன்னு நினைச்சா இவன் என்ன கிஸ் அடிக்கணும்லாம் புலம்பிட்டு இருக்கான். தூங்கும்போது என் தங்கம் என்ன அழகா இருக்கு. இருக்கும்டா இருக்கும். அச்சோ நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு இவங்க என்ன இந்த கொஞ்சம் வேலை கொஞ்சிட்டு இருக்கான். சரி இதுவும் நல்லா தான் இருக்கு. நம்மளும் அப்படியே தூங்குன மாதிரியே நடிச்சிருவோம். விடிஞ்சாலும் இவ எழுந்த மாட்டா போலயே. பரவாயில்ல, நமக்கு நல்லதுதான். இவன் இப்படியே விட்டா சரி வர மாட்டான்னு நினைக்கிறேன். கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் போலயே. அச்சோ இவன் என்ன பண்ண போறான்? நான் இந்த சைடு தானே திரும்பி படுத்திருந்தேன். இவன் அதுக்குள்ள என் மூஞ்ச அவன் நீருக்கு திருப்புறான். அச்சோ பேசாம இவன் பக்கத்துல வந்து படுத்த உடனே முடிச்சிருக்கலாம். தேவையில்லாத வேலை. ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியல. கிஸ் அடிச்சிடலாமா வேண்டாமா? ஐயோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கிஸ் அடிச்சது மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், அப்படியே கொளுத்திடுவா. என்ன பண்றது? ஐயோ இவ்வளோ பக்கத்துல இருந்துட்டு ஒரு கிஸ் கூட அடிக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமா போயிருமே. அச்சோ இவன் என்ன என்னமோ புலம்பிட்டு இருக்கான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? பேசாம முடிச்சிடலாமோ? கிருஷ்ணா இதுக்கு மேல கண்ட்ரோல்ல இருக்க முடியாது. பேசாம கிஸ் பண்ணிடலாம். திட்ட தானே செய்வா. வா எப்பவும் போல வாங்கிக்க வேண்டியதுதான். அச்சோ ராட்சசி முழிச்சிட்டா. ஏய் இப்போ என்ன பண்ண? நானா எதுவும் பண்ணலையே. இல்ல நீ என்னமோ பண்ண. என்ன பண்ண? ஐயோ இவ தெரிஞ்சு கேக்குறாளா இல்ல தெரியாம கேக்குறாளான்னு தெரியலையே. இந்த கருவா பையன் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். நான் கூட கிஸ் பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து படுத்திருக்க? என்ன இவ கோவப்படுவான்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டா கேட்டுட்டு இருக்கா.
ஆ, அது ரியா, நேற்று நைட்டு மழை பெஞ்சதில்ல, அதான் கீழே தான் படுத்திருந்தேன்னா எனக்கு ரொம்ப குளிர்ந்துச்சு. சரி, அதான் பெட்டில் ஒரு ஓரமாக படுத்துக்கலாம்னு நினச்சி வந்தேன். ஆனால் எப்படியோ உன் பக்கத்தில் வந்துட்டேன். சரி, அதான் விடிஞ்சிருச்சுல, எழுந்த வேண்டியது தானே, அப்புறமும் என்ன? ரியா, அது எனக்கு ரொம்ப குளிரா இருந்துச்சா, அதான். ஐயோ, இவன் என்ன இப்படி பேசியே மயக்கிடுவான் போலயே. ஐயோ ரியா, இதுக்கப்புறமா இவன் பக்கத்திலே படுத்துறதா சரி வராதடி. சின்ன பொருளை எடுத்து போத்திக்க வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு? ரியா, ப்ளீஸ் டி, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் படுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப குளிருதுடி. ஐயோ, விடமாட்டான் போலயே. எனக்கும் என் பக்கத்துல இருந்து எழுந்து போக மனசே வரல. சரி விடு, அப்போ நீ தூங்கு, நான் எழுந்து கீழே போய் படுக்கிறேன். விளங்கிடும். நீ படுத்திருக்கேன்னா நானே பக்கத்துல வந்து படுத்தேன். கீழே இறங்கி படுக்க போறான் பைத்தியக்காரி இவளை வச்சுட்டு. ஆ, ரியா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியா, எனக்கு ரொம்ப குளிருதுடி, அதான். சரி, கரெக்டா 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் எழுந்து போயிடணும். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். தூங்குவேடி, தூங்குவேன், நல்லா தூங்குவேன். நான் பக்கத்துல இருக்கும்போது நீ எப்படி தூங்குறேன்னு நானும் பாக்குறேன்டி. சிழித்தழகில் சிவந்து நிற்கும் சிந்தேனே, உன் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே உலை ஒன்று கொதிக்க, எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க, தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாழகே. ரியா, தூங்கிட்டியா? எங்க இருந்து தூங்குறது? ரியா, டேய் என்னடா, தூங்கலடா, முழிச்சு தானே இருக்கேன், அப்புறமா என்ன? இல்லடி, தூக்கம் வருதுன்னு சொன்னல, அதான் தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். தூங்கல, சொல்லு என்ன? ரியா, என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன இவன் பைத்தியக்கார மாதிரி கேட்டுட்டு இருக்கான்? பிடிக்காமையா இவன் பக்கத்துலலாம் வந்திருப்பாங்க? லூசு மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? இல்ல ரியா, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பிடிக்காது. சரி, அப்படியே நடிச்சு தள்ளிடுவான். அது என்ன நான் நினைக்கிற மாதிரினா? அச்சச்சோ, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் போலயே. இவன்கிட்ட இப்போ என்ன சொல்றது? அது நார்மலாக உன்னை பிடிக்கும்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. நடிக்காதடி. என்ன நடிச்சாங்க? அப்படி என்ன நடிச்சிட்டாங்க? சரி, ஈவினிங் நம்ம வெளியே போலாம், சரியா? எதுக்கு எதுக்கு வெளியே போனோம்? அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் வெளியே போலான்னு சொன்னேன். என்ன பேசணும்? இப்பவே சொல்ல வேண்டியது தானே, என்ன சொல்லு. என்ன ரியா இவ்வளோ அவசரப்படுற? நான் ஈவினிங்கா உன்கிட்ட சொல்றேனே, நீ கிளம்பி மட்டும் ஒரு நம்ம போலாம். சரி. இன்னைக்கு ஈவினிங் இந்த ராட்சசி கிட்ட எப்படியாச்சும் என்னோட லவ்வை சொல்லிடணும். அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவான். நான் பாரு, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு இப்போ உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். எழுந்தவா, 10 நிமிஷம் ஆயிடுச்சுல. என்ன ரியா, 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தானா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. ஏன்டி அப்படி முறைக்கிற மாதிரி பாக்குற? நீ எப்பவும் 11 மணிக்கு தானே முழிப்ப. மணி இப்போ 6 மணி கூட ஆகலையே, இப்பவே முடிச்சு என்ன பண்ண போற அப்படிங்கறதுக்காக தான் கேட்டேன். அதுக்குன்னு எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கிறது? லைஃப் ஃபுல்லா இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா நீ தான் விட மாட்டியே. என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல, இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஐயோ ரியா, உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அவன் தான் சொல்றானா, நீயும் ஏண்டி அப்படியே பேக்கு மாதிரி அப்படியே பக்கத்திலே படுத்திருக்க? எழுந்து போடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எழுந்து போக மனசே வர மாட்டேங்குதே. அக்கா, இதை ஃபில் பண்ணி வை, நம்ம ஈவினிங்கா போய் கொடுத்துடலாம், சரியா? சிவா, இது என்ன ஃபார்ம்? மகா, மறந்துட்டியா? 2 days முன்னாடி உங்ககிட்ட சொன்னனே, எங்க மாமா ஒருத்தங்க கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்கன்ட்டு. அங்கிருந்து தான் உனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன். சிவா, என்ன சொல்ற? அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா மகா, நீ இந்த சென்டர்ல மட்டும் ஜாயின் பண்ணனா நீ கண்டிப்பா ஏஎஸ் பாஸ் பண்ணிடலாம். நீ ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வை, நம்ம ஈவினிங்கா போய் கொடுத்துடலாம், சரியா? சிவா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நீ இவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு வருவேன்னு நினைக்கவே இல்லை. மகா, நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது, உடனே செஞ்சிடணும். அதனால தான் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 days லீவ் இல்லை, அதனால தான் வாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சிவா. பாத்தியா, அதுக்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லி என்னை பிரிச்சு தானே பாக்குற? ஓ, அப்படிலாம் இல்லை சிவா. சிவா, எனக்கு அப்புறம் இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா?
என்ன மகா நீ இப்படி கேட்குற? உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளு. சிவா, வேற ஒன்றும் இல்லை. இந்த அகாடமி எங்கே இருக்குது, அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? சரி மகா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ உன்னோட ஃபோன் நம்பர் தெரியா, நான் உனக்கு எல்லாமே சென்ட் பண்ணி விடுறேன். அகாடமியோட லொக்கேஷன் அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே சிவா. 9840. அப்புறம் என்ன சிவா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நோட் பண்ணாமல் இருக்க. ஃபோன் எடுத்து நோட் பண்ணு. இல்லை மகா, நீ சொல்லு, நான் என் மனசுலயே நோட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஐயோ, மறந்துட போற. நோட் பண்ணிக்க. என்ன மகா, உன் ஃபோன் நம்பரை போய் மறப்பனா? என்னமோ சொல்ற. சரி சொல்றேன், நோட் பண்ணிக்க. ச்சே, ஒரு காலத்துல உன்னை தேடி தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன்டி. அது மட்டுமாடி உன் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐயோ நான் படாத கஷ்டம் இல்லை. ஆனா இப்போ ஃபோன் நம்பர் வாங்குற அளவுக்கு வந்துட்டேன். நீ கலக்குடா சிவா. சிவா, இந்த நம்பருக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடு, சரியா? ஓகே மகா, நான் எல்லாமே அனுப்பிச்சிடுறேன். ஈவினிங் ரெடியா இரு, நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நான் உன்னை அப்படியே கூப்பிட்டு போறேன். ஓகே சிவா.